ஒரு சின்ன வயசு கனவு ஒருத்தரோட வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாத்தும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வானொலியில பேசணும்னு ஆசைப்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தோட எதிர்காலத்தையே வடிவமைச்சிட்டு இருக்காரு. வாங்க, நிபுணர் ஜெகதீசனோட இந்த ஆச்சரியமான பயணத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். கேட்டிங்களா? இவர்தான் ஏஐ நிபுணர் ஜெகதீசன். சின்ன வயசுல ரேடியோல பேசணும்னு இருந்த கனவு இப்போ ஏஐ தொழில்நுட்பம் மூலமா வேற ஒரு லெவல்ல நிஜமாகிருக்கு. இது வெறும் டெக்னாலஜி பத்தின கதை மட்டும் இல்ல, ஒரு மனுஷனோட விடாமுயற்சியையும் கனவையும் பத்தின கதை. சரி, அவரோட இந்த பயணம் எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா, எல்லாமே சவுண்ட், அதாவது ஒளி மேல அவருக்கு இருந்த ஒரு தீராத காதல் இருந்து தான் தொடங்கியிருக்கு. அது எப்படி அவரை இப்ப இருக்கிற ஏஐ உலகத்தோட ஒரு முக்கியமான நிபுணரா மாத்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். அவரோட லைஃப்ல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஆடியோவோட ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருந்திருக்கு. 80கள்ல சின்ன பையனா இருக்கும்போது கேசட் ரெக்கார்டர்ல அவரோட குரலையே பதிவு பண்ணி கேட்டு பார்க்கறது, அப்புறம் 90கள்ல கேபிள் டிவில சேனல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறது, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் துறைக்குள்ள வந்து முதலா ஒரு சவுண்ட் கார்டை பார்த்து ஆச்சரியப்பட்டது வரைக்கும் எல்லாமே ஒளிய சுத்தி தான். இப்போ ஒரு ரொம்பவே ஆச்சரியமான விஷயத்துக்கு வருவோம். நாம இன்னைக்கு ஏஐன்னு சொல்றோமே, அது ஒன்னும் புது டெக்னாலஜியே இல்லைன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, ஜெகதீஷன் அதான் சொல்றாரு. இது பல வருஷமா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், ஆனா வேற பேர்ல இருந்திருக்கு. அவர் என்ன சொல்ல வராருன்னா, ஏஐன்றது நேத்து பெஞ்ச மழையில முளைச்ச காளான் இல்ல. இது கிட்டத்தட்ட 50 வருஷமா இருக்கிற ஒரு கான்செப்ட். அப்போ மனுஷனோட உதவி இல்லாம கம்ப்யூட்டரே ஒரு வேலையை செய்யறது ஆட்டோமேஷன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கே அதே விஷயத்துக்கு ஃபேன்சியா ஏஐன்னு பேர் வச்சிருக்கோம், அவ்வளவுதான் வித்தியாசம். இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா இப்படி யோசிங்க. அன்னைக்கு ஒரு சவுண்ட் கார்டு, இடது பக்கம் ஒரு சவுண்ட், வலது பக்கம் ஒரு சவுண்டுன்னு தானா பிரிச்சது இல்லையா? அது ஒரு வகை ஆட்டோமேஷன். இன்னைக்கு நாம பார்க்குற சாட் ஜிபிடி மாதிரியான சிக்கலான ஏஐ தொழில்நுட்பத்துக்கு அதுதான் ஒரு தாத்தா மாதிரி. இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இதெல்லாம் இப்போ நடக்கிற விஷயம் இல்ல. அவர் இதையெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடியே கணிச்சிட்டாரு. அதனாலதான் 32 வருஷத்துக்கு முன்னாடியே அவரோட கம்பெனிக்கு 5th ஜென் இன்ஃபோடெக்னு பேர் வச்சிருக்காரு. ஏன்னா இந்த 5ஆம் தலைமுறை கம்ப்யூட்டிங் தான் ஏஐன்னு அவருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு. சரி, இந்த தியரி எல்லாம் ஓகே. பிராக்டிக்கலா இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? வானொலி, சினிமா மாதிரியான கிரியேட்டிவ் துறைகள்ல ஏஐ என்னவெல்லாம் அற்புதம் பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு நர்சரி ரைம் வீடியோ பண்ணணும்னு வச்சுக்கோங்க. சும்மா யோசிச்சு பாருங்க, அதுக்கு எவ்வளோ வேலை இருக்குன்னு. முதல்ல கதை எழுதணும், அப்புறம் கேரக்டர்ஸ் உருவாக்கணும், அதுக்கு அனிமேஷன் பண்ணணும், டப்பிங் பேசணும், மியூசிக் போடணும். அப்பாடா, எவ்வளோ பெரிய ப்ராசஸ்! ஆனா இப்போதான் அசல் ட்விஸ்ட். இவ்ளோ கஷ்டப்பட்டு பல பேர் சேர்ந்து செய்யற இந்த மொத்த வேலையையும் இன்னைக்கு இருக்கிற ஏஐ தொழில்நுட்பம் வெறும் 5 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடும். நம்ப முடியல இல்லையா? ஆனா அதுதான் நிஜம். அப்போ ஏஐ நம்ம வேலையை புடுங்கிடுமான்னு கேட்டா இல்ல, அது ஒரு சூப்பரான அசிஸ்டன்ட் மாதிரி, ஒரு கோ பைலட் மாதிரி. ஒரு ஷோக்கு ஸ்கிரிப்ட் வேணுமா, அது எழுதி தரும். ஒரு கவிதைக்கு மியூசிக் வேணுமா, அது போட்டு தரும். ஒருத்தரோட குரலை அப்படியே காப்பி பண்ணணுமா, அதுவும் பண்ணிடும். இதனால கிரியேட்டர்ஸ் தங்களோட முக்கியமான வேலையில, அதாவது கிரியேட்டிவிட்டியில மட்டும் கவனம் செலுத்தலாம். இது வெறும் வேலைகளை சுலபமாக்குறது மட்டும் இல்ல, சில சமயம் ரொம்பவே உணர்ச்சி பூர்வமான விஷயங்களையும் ஏஐ செய்யுது. அவர் சொன்ன இந்த அனுபவத்தை கேளுங்க. ஒரு விழால இறந்து போன ஒருத்தரோட குரல்ல ஆசீர்வாதம் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஏஐ மூலமா அதை பண்ணும்போது அங்க இருந்த எல்லாரும் உணர்ச்சி வசப்பட்டுட்டாங்களாம். இதுதான் ஏஐயோட உண்மையான சக்தி. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற முக்கியமான கேள்வி ஒண்ணுதான், சரி, இதெல்லாம் நம்மளோட வேலைகளையும் நம்ம எதிர்காலத்தையும் என்ன பண்ணும்? ஆமா, அந்த $1 மில்லியன் கேள்வி இதுதான். ஏஐ நம்ம வேலையெல்லாம் எடுத்துக்குமா? நம்மளோட எதிர்காலம் என்ன ஆகும்? இந்த பயத்துக்கு ஜெகதீசன் ரொம்பவே தெளிவான, அதே சமயம் நமக்கு தைரியம் கொடுக்கற ஒரு பதில சொல்றாரு. இதுக்கு அவர் சொல்ற பதில் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். உண்மையில ஏஐ நம்ம வேலையை புடுங்கிறது இல்ல, நாம நம்மள அப்டேட் பண்ணிக்காம இருக்கிறதுனால தான் நம்ம வேலையை இழக்கிறோம். காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டா நமக்கு எந்த பயமும் இல்ல. அப்போ என்னதான் வழி? பாருங்க, ஏஐய மட்டும் வச்சு ஒரு வேலையை செஞ்சா அதுல எமோஷனே இருக்காது, ரொம்ப மெக்கானிக்கலா இருக்கும். மனுஷன் மட்டுமே செஞ்சா அது ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அப்போ சரியான ஃபார்முலா என்னன்னா, ஏஐயோட வேகமும் மனுஷனோட உணர்வும் ஒன்னா சேரணும். அதுதான் பெஸ்ட் காம்பினேஷன். அவர் சொல்ற மாதிரி முழுக்க முழுக்க ஏஐ செஞ்ச ஒரு படத்தையோ ஒரு ஷோவையோ யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆனா அதுல மனுஷனோட கிரியேட்டிவிட்டியும் ஒரு சின்ன டச்சும் சேர்ந்தா அது சூப்பர் ஹிட் ஆகும். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? நம்மளோட கிரியேட்டிவிட்டி, நம்மளோட எமோஷன், இதுக்கெல்லாம் தான் இப்ப மதிப்பு முன்ன விட ஜாஸ்தி. ஆக மொத்தத்துல இந்த கதை ஏஐ நம்மள ரீப்ளேஸ் பண்றத பத்தி இல்ல, அதுக்கு பதிலா நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயங்களை சாதிக்க நாம எப்படி ஏஐ கூட பார்ட்னர் ஆக போறோங்கிறத பத்தி தான். நீங்க இந்த பயணத்துக்கு தயாரா? இந்த புதிய கூட்டணியில உங்களோட பங்கு என்னவா இருக்க போகுது? யோசிச்சு பாருங்க.